உங்க அப்பாவுக்கு இருந்த மாண்பை விட எடப்பாடியாருக்கு சிறந்த மாண்பு அறிவு தான் இருக்கிறது. இந்திரா காந்தி அம்மா, இந்திரா காந்தி தெரியுமா உங்களுக்கு யாருன்னு? இளைய சமுதாயத்துக்கு தெரிஞ்சுக்கணும். பாரத பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மா, அவங்களோட நெத்தியில குங்குமம் வச்சிருந்த போது மாதவிடாய் நெத்தியில் வலிகிறதுன்னு சொன்னவர் கருணாநிதி. எவ்வளவு கீழ்த்தரமான மனுஷர்! மாதவிடாய் நெத்தியில் வலிகிறதுன்னு சொன்னவர் எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு அரசியல் விமர்சனம் இது ஒரு பெண்ணை பார்த்து வைக்கிறது. இவர் யோக்கியமா கருணாநிதி? இன்னொன்னு சொன்னாரு, திராவிட நாடு எங்க இருக்குன்னு சொன்ன போது நாடாவை அவித்து பாவாடையை தூக்கி பாரு திராவிட நாடு தெரியும் சொன்னவர் கருணாநிதி. இது எந்த மாதிரியான விமர்சனம்? எவ்வளவு தரம் கெட்ட கீழ்த்தரமான ஒரு எவனா குடிகார கஞ்சா குடிக்க கூட இப்படி சொல்லுவானா? அப்ப மண்டையில எவ்வளவு பெரிய மழை தண்ணி உள்ள நுழைச்சிருந்தா நாடாவை விடுத்து பாவாடையை தூக்கு திராவிட நாடு தெரியும், மண்டையில் வலிவது மாதவிடாய்ன்னு சொல்றேன்னா உங்க அப்பனை விட ஒன்னும் யார் கீழ்மட்டமானவங்க கிடையாது. எடப்பாடியார் ஆகச்சிறந்த அரசியலை தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. கருணாநிதி மாதிரி ஒரு களங்கத்தை தமிழ்நாட்டுக்கு ஏற்படுத்தல. பெண்களை மதிக்கக்கூடியவர்கள். புரட்சி தலைவி அம்மாவை சேலை கொடுத்து இந்த இதே சட்டசபையில இழுத்து அடிச்சவங்க தானே இந்த கூட்டம். இவங்க மாண்பை பத்தி பேசுறாங்களா? இவங்க நாகரிகமான அரசியலா? உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன வயசு? அந்த வயசுல உனக்கெல்லாம் என்ன அரசியல் தெரியும்? எனக்கு தெரிந்த அரசியல் உதயநிதிக்கு தெரியுமா? மொட்டி போட்டு வந்தாரு, திண்ணையில படுத்து கிடந்தாரு, திடுக்குன்னு வந்தாரு. இதெல்லாம் என்ன வார்த்தை உனக்கு? இதெல்லாம் நீ என்ன உன் நண்பன்ட்ட பேசுறியா? ஒரு முன்னாள் முதலமைச்சர்கிட்ட நீ பேசுற? முன்னாள் முதலமைச்சரை விமர்சனம் வைக்கிற? தமிழக மக்கள் பார்க்காம இருக்காங்களா? நீ எப்படி வந்த? நீ ஏன் பால்டாயில் குடிச்ச? கேப்பமா, நீ ஏன் பால்டாயில் குடிச்ச? நீ யாரு? அவரு திண்ணையில படுத்து வந்தாரு. ஆமா, அவங்க அப்பா விவசாயி, திண்ணையில படுத்துதான் முதலமைச்சர் ஆனாரு. உன் தாத்தா யாரு? முன்னாள் முதலமைச்சர். நீ யார் வீட்டுக்குள்ள யாரோட மடியில படுத்து கிடந்த? ஒரு ஸ்கிரீன்ஷாட் ரெக்கார்டு வந்துச்சா இல்லையா அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல? நீ யார் மடியில படுத்து முதலமைச்சரான? நம்ம கேட்க முடியுமா? கேட்க முடியாது. ஏன்னா அதிமுக என்பது நாகரிகமான அரசியலை எடுத்துக்கொண்டு போறது. அதனாலதான் எடப்பாடியார் வாயை மூடிட்டு இருந்தாரு. ஆனா இவங்க ரொம்ப அநாகரிகமான அரசியலை பேசுறது தொடர்ச்சி ஆயிடுச்சு.